Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ஸ்ப்ரவுட்ஸ் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இது செய்கிறதுக்காக 2 கப் முளை கட்டின பயிர் எடுத்திருக்கேன், அதாவது பச்சை பயிறு. இது எப்படி முளை கட்டுறது நிறைய வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது நான் இதுக்கு 1.5 கப் பச்சை பயிர் எடுத்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு, அப்புறம் மறுநாள் ஒரு 8 to 9 o'clock நான் வந்து அதை ஒரு தின் காட்டன் கிளாத்தில் நல்லா கட்டி வச்சிட்டேன். அப்பப்போ லைட்டாக தண்ணி தெளித்து விடணும். தெளித்து விட்டால் 24 hours கழித்து நம்ம எடுத்து பார்த்தா நல்லா முளை வந்திருக்கும். நம்ம எந்த பயிர் முளை கட்டினாலும் எடுக்கிற குவான்டிட்டியோட முளை கட்டின பிறகு நமக்கு கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கும். 1/2 டம்ளரோ இல்லை 3/4 டம்ளரோ அதிகமாக இருக்கும். இது இன்றைக்கி எனக்கு நான் 1.5 டம்ளர் எடுத்து எனக்கு 2 டம்ளர் முளை கட்டின பயிர் கிடச்சி. இதை நான் தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஈரமாக தான் இருக்கும். அரிசி வந்து நமக்கு மினிமம் 1 1.5 hour நமக்கு ஊறணும். அதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அரிசி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். அது எந்த அரிசினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நான் ஒரு 6 பல் பூண்டு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதோட முளை கட்டின பயிரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும். அதனால் எல்லா தண்ணியும் நல்லா வடிகட்டிட்டு நம்ம முளை கட்டின பயிர் அதோட ஆட் பண்ணலாம். அப்புறம் ஊற வச்சு எடுத்துருக்க அரிசியும் அதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதுதான் நமக்கு வடைக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நாம் இந்த மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுக்காக நான் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் இதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதை நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் வெறும் பச்சை பயிறு முளை கட்டினதை எடுத்து தொட்டு கொஞ்சம் மாவு கொஞ்சம் ஒரு மாதிரி சொதன்னு இருக்கும். அது வடைக்கு கரெக்டாக வராது. அதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக முளை கட்டின பச்சை பயிரில் வடை சுடும்போது கொஞ்சம் சிறுங்கசப்பாக இருக்கும். அது உங்களுக்கு நாங்கள் வந்து அதை சாப்பிட்டு பழகிடுச்சு. உங்களுக்கு மேபி அது பிடிக்கலன்னா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் உளுந்து 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு இது நீங்கள் ஊற வச்சு கூட ஆட் பண்ணிக்கினா அந்த கசப்பு தெரியாது. அப்போ உங்களுக்கு ரவையும் ஆட் பண்ண வேணாம். மாவு உங்களுக்கு கரெக்டாக அந்த வடை சுடுற பதம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி கூட செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் நம்ம வடையை நல்லா தட்டி போட்டுக்கலாம். இந்த கலரே நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஒரு டீப் ப்ரௌன் கிடைக்கும். அதேமாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த முளை கட்டின பயிரில் வடை சுடும்போது எப்போவுமே ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நாம் இந்த ஸ்ப்ரவுட்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சிலதை பார்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இதை நம்ம ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இதில் ஹெல்த்தி நியூட்ரிஷன்ஸ் நிறையா இருக்குது. அதனால் நம்ம ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. அதாவது என்னென்னா நமக்கு ஹை ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் இருக்க தொட்டு நமக்கு இந்த க்ரானிக் டிசீஸ், அதாவது தொடர்ந்து கண்டினியூவாக இருக்க சில டிசீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதோட ரிஸ்க் வந்து இது கம்மி பண்ணுது. ப்ளஸ் வந்து பேட் கொலஸ்ட்ரால், அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதை வந்து குறைக்குது. அதனால் நமக்கு ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இதில் வந்து என்னென்னா நமக்கு வயிற்றுக்கு தேவையான நல்ல குடலுக்கு தேவையான ஹெல்த்தியான இல்லை என்சைம்ஸ் இருக்கிறதோடு அமைலைஸ்னு ஒன்று இருக்கும் எப்போவுமே ஸ்ப்ரவுட்ஸில். அது நமக்கு ஈஸி டைஜஷன், நெக்ஸ்ட்டு வந்து கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கும். அந்த மாதிரி வயிற்றுக்கு ரொம்ப நல்லதெல்லாம் இந்த ஸ்ப்ரவுட்ஸில் இருக்குது அந்த என்சைம்ஸ்லாம். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் கூட அவங்க டயட்டில் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் பண்ணுற அயன் கண்டென்ட் அதிகம். ஸோ இது எல்லாருமே நம்ம இதை எடுத்துக்கும்போது அந்த அனிமியா போன பிரச்சனைலாம் வராமல் தடுக்கலாம். ஸோ நம்மளும் அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் எடுத்துக்கிறதுக்காக நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும். பாருங்கள், நம்மளோட வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ நல்லா பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு பாருங்கள். அந்த ப்ரௌனாக அப்புறம் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக, ஸோ சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நாங்களாம் இதை ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பப்போ இந்த வடை செஞ்சு சாப்பிடுவோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நீங்களும் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரே மாதிரி நாம் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிடாம ஸ்ப்ரவுட்ஸ் பிரியாணி, ஸ்ப்ரவுட்ஸ் சைட் டிஷ், ஸ்ப்ரவுட்ஸ் குருமா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்ம எடுத்துக்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸில் குருமா, பிரியாணி, நெக்ஸ்ட்டு வந்து சைட் டிஷ் இதெல்லாம் எப்படி நாங்கள் செய்யணுன்ட்டு இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம்.
உங்களுக்கு அந்த லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.